பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ்னு ஒரு பேர் வச்சிருந்தீங்க. பர்ட்டிகுலரா எதுக்கு அந்த ஒரு 2 பேர் வச்சீங்க? உங்களுக்கு ரைட் பண்ணும்போதே அந்த பேர் தான் வைக்கணும்னு தோணுச்சா? ஆமா. ஃப்ரான்சிஸ் வந்து இட் கேம் அவுட் லைக் இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்தது தான். ஓகே. பட் பெஞ்சமின் நான் பர்ப்பஸா வச்சது தான். நான் பிஎஃப்ன்னு இருந்தோனே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நெனச்சேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ் அது. ஓகே. பெஞ்சமின்றது என்னோட ஃப்ரெண்டு நேம் ஆக்சுவலா. என்னோட ஸ்கூல் டைம்ல ஒருத்தர் அவர் ஃப்ரெண்ட் அவர் எனக்கு. ஓகே. அவர் வேற ஸ்கூல், நான் வேற ஸ்கூல். பட் வி யூஸ்ட் டு கோ ஃபார் த வாலிபால் மேட்சஸ். அப்போ வந்து அவர் நெறைய பழக்கம். எனக்கு அந்த பேர் மேல ஏதோ ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கும். ஒரு ஒரு பெஞ்சமின் சொல்லும்போது ஒரு சின்ன பவர் இருக்கும் அதுல. பெஞ்சமின் பேரே சின்ன போல்டா ஒரு ஆரம்பிக்கும். சின்ன ஃபோர்ஸ் பவர் இருக்கும் அதில். ஸோ எனக்கு வந்து அது அது சப்கான்ஷியஸாக இருந்திருக்கு போல இருக்குது. நம்ம வந்து நம்ம அப்பா எனக்கு அப்போவே அந்த பேர் அவர் கூப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நமக்கு அப்போலாம் தெரியாது இப்படி ஒரு படம் எடுக்க போகிறோம், இப்படி ஒரு கேரக்டர் வரப்போகுது, வைக்க போகிறோன்னு. சப்கான்ஷியஸாக இருந்திருக்கு எனக்கு. அது எழுதும்போது இதுக்கு ஒரு பவர்ஃபுல் நேம் தேவைப்பட்டுச்சு எனக்கு. அப்போது நான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது தான். அப்போது டக்குன்னு நமக்கு அந்த ஆல்ரெடி சப்கான்ஷியஸ் இருந்தாலும் வந்துடுச்சு அது. பெஞ்சமின் அது சொல்லும்போதே வந்து ஒரு சின்ன ஒரு பவர் இருந்துச்சு. ஸோ அப்படி வந்தது தான். பட் அதை தாண்டி அதுக்கு ஒரு பெரிய பேக்